அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 19ஆம் தேதி அமாவாசை நிகழ்கிறதுங்க. பொதுவாக அமாவாசை அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய நினைவுக்கு வருவது அப்படிங்கிறத பார்த்தோன்னா முன்னோர்களுடைய வழிபாடு அப்படின்னு சொல்லலாம். முன்னோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அதி நன்மையை ஏற்படுத்தும். விரதங்களாகட்டும், வழிபாடுகளாகட்டும், முன்னோர்களுக்கான ஒவ்வொரு விஷயங்களும் நாம் திதி கொடுக்கறது, தர்ப்பணம் கொடுக்கறது, வழிபடுறது, விரதம் இருக்கிறதுன்னு எதுவாக இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தும். ஏன்னா இந்த அமாவாசை திதி அப்படிங்கிறது அதிசக்தி நிறைந்த ஒரு நாள். இந்த நாளில் நவக்கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 9 கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துது. இது ஏன் ஜோதிட ரீதியாக கவனிக்கப்படுது, இதனுடைய தாக்கத்தை நம்ம ஏன் பெருசாக பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் பார்த்தோம் அப்படின்னா தங்களுடைய நிலைகளை மாற்றத்தை ஏற்படுத்துதுங்க. அதிலும் குறிப்பிட்ட விசேஷ நாட்களில், திதி நாட்கள், இந்த பௌர்ணமி, அமாவாசை, இந்த மாதிரி முக்கியமான நாட்களில் கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த தாக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ராசிக்குமே ஒன்று போல நன்மையை மட்டும் தரும் அப்படின்னும் சொல்ல முடியாது, தீமையை மட்டுமே வழங்கும் அப்படின்னும் சொல்ல முடியாது. சில ராசிக்கு நன்மையாக அமைய பெற்றாலும் சில ராசிக்கு மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசை நாளில் ஏற்படுகின்ற இந்த நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறத எப்படிப்பட்ட பலன்களை, என்னென்ன விஷயங்களில் தரவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோ ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் எதை பற்றியுமே கவலைப்படாமல் நடக்கிறது நடக்கட்டும், எல்லாம் அவன் செயல் அப்படின்னு எண்ணக்கூடிய தங்களுக்கு நீண்ட நாட்களாக எழுந்து வந்த சுப பலன்கள் உண்டாகக்கூடிய ஒரு காலமாக இருக்க பெறப்போகிறது. எந்த ஒரு வேலையுமே மன திருப்தியுடன் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. புத்தி சாதுரியமும் வாக்கு வன்மையும் அதிகரிக்கும். முக்கிய நபர்களின் அறிமுகமும் கிடைக்கப்பெறுவீங்க. பணவரத்தை அதிகப்படுத்தும். தொழில் வியாபாரத்தை மாற்றலாமா அப்படின்ற எண்ணமும் உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கப்பெறுவாங்க. தொழில் வியாபாரத்தில் வர வேண்டிய பாக்கிகள் வசூலாகுங்க. வாகனங்கள் மூலமாக லாபங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. அதே போல் சரக்குகளை வெளியூர்களுக்கு அனுப்பும் போது கவனமாக இருக்கிறது முக்கியம். குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான துணிகளை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை குறையும். தங்களை பற்றி யாராவது வீண் அவதூறு பேசினா கண்டு கொள்ளாமல் ஒதுங்கி விடுவது நல்லது. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ருசியான உணவை உண்பீங்க. பெண்களுக்கு எந்த ஒரு வேலையையும் மன திருப்தியுடன் செய்வது நல்லதுங்க. சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றி உண்டாக பெறுவீங்க. பணவரத்து அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எந்த காரியத்திலையுமே அவசரம் காட்ட தோன்றலாம். நிதானமாக செய்தால் வெற்றி நிச்சயம். வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. அரசியல் துறையினருக்கு எதிர்காலம் தொடர்பாக அவசர முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்து தீர ஆலோசித்து எதிலையுமே ஈடுபட பாருங்க. மாணவர்களுக்கு கல்வியில தேர்ச்சி உண்டாக பெறும். விளையாட்டு மற்றும் போட்டிகள் சாதகமான பலன்களை தரும். சக மாணவர்களின் ஒத்துழைப்பும் இருக்குங்க. அதே நேரம் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். தொழில், வேலை, உத்தியோகம் ஆகியவற்றில் வெற்றி அடையாளம் காண்பீங்க. சேமிப்பு உயரலாம். உங்களுடைய உழைப்பு, தன்னம்பிக்கை தங்களுக்கு முழுமையான பலனையும் திருப்தியையும் தரக்கூடிய வகையில் இருக்கும். எதிர்ப்பும் இடையூறும் ஒருபுறம் இருந்தாலும் தங்களின் தன்னம்பிக்கையாலும் தைரியத்தாலும் அவற்றை போராடி எதிர்த்து நின்று வெற்றி கொள்வீங்க. கடமைகளை காப்பாற்றுவீங்க. பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்காது அப்படின்னாலும் வைத்திய செலவு, அப்படி இல்லைனா வீண் விரைய செலவு தவிர்க்க முடியாத இருக்கும். அதனால சில சமயங்களில் விரக்தியும் ஏற்படலாம். அதே நேரம் தேவையான பரிகாரங்களை செய்து கொள்றதுனால மனதில் ஆறுதலும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் கொடுத்த வாக்கு காப்பாற்ற பாடுபட வேண்டியதாக இருக்கும். எதுலையுமே ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. கடுமையான முயற்சிகளை மேற்கொள்வது குறையும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம். உடற்சோர்வு உண்டாகலாம். பூர்வீக
பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வரக்கூடிய வருமானம் தாமதப்படலாம். திருமணம் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான நிலை இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் எதிர்பாராத தடை ஏற்பட்டு நீங்கும். பணவரத்து அதிகரிக்கும். எதிர்பார்த்த பண உதவியும் வந்து சேரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. அலுவலகம் தொடர்பான பணிகள் தாமதப்படும். எதுலேயுமே கவனம் தேவைங்க. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து சாதாரணமாக பேசுறது நல்லது. வாழ்க்கை துணையுடன் இருந்த மனஸ்தாபங்கள் விலகும். நண்பர்கள் உறவினர்கள் வருகை இருக்கும். பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவீங்க. பெண்களுக்கு வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அதே நேரம் கடும் முயற்சிகள் பலன் தரும். செலவு அதிகரிக்க செய்யுங்க. அதே நேரம் சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் உடல் நலனில் கவனம் தேவைப்படுது. தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடுங்க. அவருடைய உடல் ஆரோக்கியமும் சிறிய அளவில் பாதிக்கப்பட்டு உடனே சரியாகிவிடும். தாய் வழி உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ள பாருங்க. அலுவலகத்தில் அதிக பணிச்சுமை ஏற்படுவதால் மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகலாம். உயரதிகாரிகளிடம் அனுசரித்து போவது எதிர்காலத்திற்கு நல்லது. சிலருக்கு திடீர் இடமாற்றம் பணிமாற்றம் ஏற்படலாம். எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கிறதுல தடை தாமதங்களும் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலையே இருக்கிறதுங்க. உழைப்புக்கு ஏற்ற ஆதாயமும் கிடைக்கப்பெறுவீங்க. பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை காணப்படுதுங்க. ஆனாலும் மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியும் இருக்கலாம். இந்த நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எச்சரிக்கை அப்படிங்கிறது அவசியங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம். கணவரின் அன்பும் அவர் வழி உறவினர்களால் நன்மைகளும் ஏற்படுங்க. சிலருக்கு வெளியூர் புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாக பெறுவீங்க. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தாமதங்கள் உருவாகத்தான் செய்யும். பணவரவு கணிசமாக உயரும். புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கவும் செய்யலாம். எதையுமே சாதிக்க வேண்டும் அப்படின்ற மன உறுதி ஏற்படுங்க. பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம் அதிகரிக்க செய்யும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உருவாக செய்யும். பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேருவாங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. குடும்பத்துடன் விருந்து விசேஷங்கள்ல சென்று வருவீங்க. உறவினர்களால் உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. அதே நேரத்துல இந்த காலம் அவர்களால் சுப உபத்திரமும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. உறவினர்கள் வகையில சற்று பக்குவமா நடந்து கொள்வது நல்லது. வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழி உறவுகள் தங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வாங்க. அவர்கள் மத்தியில் தங்களுடைய கௌரவம் உயர ஆரம்பிக்கலாம். அலுவலகத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும். தங்களுடைய பணிகளில் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கப்பெறும். நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் நிறைவேறும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராக தங்க கிடைக்கும். அதே நேரம் வீண் விரயங்கள் ஏற்படவும் சாத்தியம் இருக்கிறது. புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளையும் தவிர்க்க பாருங்க. சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்கவும் நேரிடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பல வகைகளையும் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகிறது. புகுந்த வீடு உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம். கணவரின் பாராட்டுக்கள் கிடைக்கப்பெறுவீங்க. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கப்பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம். இந்த நிலையில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொள்கிறீர்களோ அது அனைத்துமே நல்லபடியாக முடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. குறித்த நேரத்தில் அனைத்து வேலைகளையும் நீங்கள் செய்து முடிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு நீங்கள் உயர் அதிகாரிகள் சொன்ன பணியை உடனுக்குடன் செய்து முடிக்கிறீங்க அப்படின்னா தங்களுக்கு நல்ல மரியாதையும் அவர்களினுடைய ஆதரவும் கிடைக்குங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கவலை வேண்டாம். தங்களுடைய சிறு தொழிலை விரிவாக தங்களுக்கு முதலீட்டுக்கான வங்கி கடன்கள் எளிதில் கிடைக்கப்பெறுவீங்க. அதற்கு உண்டான முயற்சியிலையும் ஈடுபடுவீங்க. குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் தாங்கள்
தாங்கள் அடகு வைத்து தங்கள் கணவருக்கு தந்த கடனை இந்த காலகட்டத்தில் ஒரு பகுதியை அடைத்து விடுவீங்க. ஒரு சில நகைகளை மீட்டும் எடுப்பீங்க அப்படின்னும் சொல்லலாம். கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த நிலை என்ற அளவிற்கு சம்பளம் இருக்குங்க. ஒரு சிலருக்கு கதாநாயகர் வாய்ப்பு, அப்படி இல்லைன்னா அதற்கு இணையான வாய்ப்பும் கிடைக்கப்பெறலாம். மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தங்கள் சக மாணவர்களுடன் வெளியில் செல்லும் போது மிகவும் கவனமுடன் இருக்கிறது நல்லது. வண்டி வாகனம் ஓட்டும் போது தாங்கள் வேகத்தை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தங்களுடன் வேலை பார்க்கும் தங்கள் சக ஊழியர்களிடம் உத்தியோகஸ்தர்கள் சட்டென்ற சினத்தை காட்டாம சாந்தமாக அவர்களை அணுகிறது நல்லது. தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் தாங்கள் செல்லக்கூடிய ஊர்களில் தாங்கள் கவனக்குறைவாக இல்லாமல் தங்களுடைய உடைமைகளை பாதுகாப்புடன் எடுத்து செல்வ பாருங்க. பயணங்களில் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு அப்படிங்கிறது அவசியங்க. குடும்ப தலைவிகள் பெண்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிள்ளைகளினுடைய நலனில் அக்கறை காட்டி அவர்களினுடைய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல பாடுபடுவீங்க. தேக ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தோடு இருக்க பாருங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது.